ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28 ஆகஸ்ட் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு ஆத்மாவில் லைட் வரும். ஞானவான் ஆத்மாக்கள் பிரகாசிப்பவர்களாக மாறி விடுவார்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை மாயா கொஞ்சம் கூட தொந்தரவு செய்ய முடியாது? பதில்: யார் நல்ல யோகியோ, யோக பலத்தால் தனது அனைத்து கர்மேந்திரியங்களையும் குளிர வைத்திருப்பாரோ, யார் யோகத்திலேயே இருக்க முயற்சி செய்வாரோ அவரை மாயா கொஞ்சம் கூட தொந்தரவு செய்ய முடியாது. எப்போது நீங்கள் நல்ல யோகியாகி விடுவீர்களோ அப்போது தகுதி பெறுவீர்கள். தகுதி பெறுவதற்கு முதலில் பியூரிட்டி தேவை. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அஞ்ஞானத்தின் காரணத்தால் உங்கள் ஆத்மா மந்தமாகிவிட்டது. வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது, கல்லில் பிரகாசம் இருப்பதில்லை. அதனால் கல்லை போல மந்தமாகிவிட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு விழிக்கும்போது இவர் பாரஸ்மணியைப் போல, அதாவது இரும்பை தொட்டால் தங்கமாக மாற்றும் கல் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அஞ்ஞானத்தின் காரணத்தால் ஆத்மாவின் ஜோதி மந்தமாகிவிட்டது, கருப்பாகவில்லை. இப்படி பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அனைவரின் ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறது. சரீரங்களின் உருவாக்கம் பலவிதங்களில் இருக்கிறது. ஆத்மா ஒன்றாகவே இருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் தந்தையின் குழந்தைகள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த முழு ஞானமும் இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல விலகிவிட்டது. விலகி விலகி கடைசியில் எப்பொழுது கொஞ்சம் கூட இருப்பதில்லையோ அப்போது அஞ்ஞானம் என்று சொல்வார்கள். நீங்களும் அஞ்ஞானியாக இருந்தீர்கள். இப்போது ஞானக்கடலை மூலமாக ஞானியாகி கொண்டே போகிறீர்கள். ஆத்மாவோ மிக சூட்சுமமாக இருக்கிறது. இந்த கண்களால் பார்க்க முடிவதில்லை. தந்தை வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளை ஞானம் நிறைந்தவர்களாக மாற்றுகிறார். அப்போது விழிப்படைகிறீர்கள். வீட்டுக்கு வீடு வெளிச்சமாகிறது. இப்போது வீட்டுக்கு வீடு இருளாக இருக்கிறது. அதாவது ஆத்மா மந்தமாகிவிட்டது. என்னை நினைவு செய்தால் ஒளி வந்துவிடும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். பிறகு நீங்கள் ஞானவானாக மாறிவிடுவீர்கள். தந்தை யாரையும் நிந்தனை செய்வது இல்லை. இப்படி டிராமாவின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இவர்கள் எல்லோரும் மூடமதியர்களாக மாறிவிட்டார்கள் என்று குழந்தைகளை சொல்கிறார். யார் சொல்கிறார்? தந்தை. குழந்தைகளே, ஸ்ரீமத் படி உங்கள் புத்தி எவ்வளவு அழகாக மாறியிருந்தது இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள் தானே? உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானத்தை படிப்பு என்று சொல்கிறார்கள். தந்தையின் படிப்பால் நமது ஜோதி விழித்து விட்டது. இதையே மிக உண்மையான தீபாவளி என்று சொல்கிறார்கள். சிறு வயதில் மண்விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றினார்கள். அந்த வழக்கம் இருந்து வருகிறது. அதனால் எந்த தீபாவளியும் ஏற்படுவதில்லை. உள்ளே எந்த ஆத்மாக்கள் இருக்கிறதோ அது மங்களாகிவிட்டது. அந்த ஜோதியை தந்தை வந்து ஏற்றுகிறார். வந்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், பாடம் கற்பிக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் தானே? அது எல்லைக்கு உட்பட்ட ஞானம், இது எல்லையற்ற ஞானம். யாராவது சாது சந்நியாசி பாடம் கற்பிக்கிறாரா என்ன? படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை எப்போதாவது கேட்டு இருக்கிறீர்களா என்ன? யாராவது எப்போதாவது வந்து படித்திருக்கிறார்களா? எங்கே இந்த ஞானத்தை கற்பிக்கிறார்கள் என்பதை சென்று பாருங்கள். ஒரு தந்தை மட்டுமே கற்பிக்கிறார். அதனால் அவரிடம் படிக்க வேண்டும். தந்தை தன்னிச்சைப்படி வருகிறார். நான் வருகிறேன் என தண்டாரா போடுவது இல்லை. தானாகவே வந்து பிரவேசம் செய்கிறார். அவருக்கு எதுவரை அவயங்கள் கிடைக்கவில்லையோ அதுவரை அவரால் சத்தமே போட முடியாது. ஆத்மாவும் அவயம் இல்லாமல் சத்தம் போட முடியாது. எப்போது சரீரத்துக்கு வருகிறதோ அப்போதே சத்தம் போடுகிறது. நீங்கள் புரிய வைத்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குழந்தைகளுக்கு எப்போது இந்த ஞானம் கொடுக்கப்படுமோ அப்போது புரிந்து கொள்வார்கள். இந்த ஞானத்தை ஒரு தந்தையை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. விநாச காட்சியையும் யாரும் விரும்புவதில்லை. அதை தந்தையே வந்து பெற வைக்கிறார். நாடகப்படி இப்போது பழைய உலகம் அழிய வேண்டும், புதிய உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. யார் தந்தையிடமிருந்து ஞானம் பெற வேண்டுமோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுத்திருப்பார்? எண்ணற்றோர். பல ஊர்களிலிருந்து எத்தனையோ பேர் வருகிறார்கள். இந்த ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. அவர் சங்கம யுகத்தில் தான் வருகிறார். தந்தை வந்து புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறார். யாருடைய ஜோதியை ஏற்றுகிறாரோ அவர்கள் சென்று மற்றவர்களின் ஜோதியை ஏற்றுகிறார்கள். இப்போது நீங்கள் எல்லோரும் திரும்பி போக வேண்டும். இதற்கு புத்தியை வேலை வாங்க வேண்டி இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் இருப்பது இருள். ஞானத்தை கொடுக்கும் ஒரு தந்தை தேவை. அவர் சங்கம யுகத்தில் தான் வருகிறார். பழைய உலகில் ஞானம் கிடைக்க முடியாது. இப்போது இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என்பது மனிதர்களின் எண்ணத்தில் இருக்கிறது. முற்றிலும் இருளில் இருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு பிறகு பகவான் வருவார் என நினைக்கிறார்கள். நிச்சயம் வந்து ஞானத்தை கொடுத்து சத்கதி கொடுப்பார் என்றால் இப்போது அஞ்ஞானமாக இருக்கிறது தானே? இது அஞ்ஞான இருள் என்று சொல்லப்படுகிறது. அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் தேவை. பக்தியை ஞானம் என்று சொல்ல முடியாது. ஆத்மாவில் ஞானமே இல்லை எனினும் மந்த புத்தியாக இருக்கும் காரணத்தால்
பக்தியே ஞானம் என்று நினைக்கிறார்கள். ஞான சூரியன் வந்தால் வெளிச்சம் ஏற்படும் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். எனினும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஞான சூரியன் உதயமாகும் போது என்று பாடுகிறார்கள். ஞான சூரியன் என்று யாரை சொல்கிறார்கள்? அவர் எப்போது வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. எப்போது கலியுகம் முடியுமோ அப்போது வெளிச்சம் வரும் என்று பண்டிதர் போன்றோர் சொல்வார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகள் நம்பர்வார் புரிந்து கொள்கிறார்கள். டீச்சர் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கிறார். குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டார்கள். படிப்பில் ஒரே மாதிரி மதிப்பெண்கள் ஒருபோதும் கிடைப்பது இல்லை. எல்லையற்ற தந்தை வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பழைய உலகின் அழிவும் முன்னால் நிற்கிறது. இப்போதே தந்தையிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும். யோகத்தையும் கற்க வேண்டும். நினைவால் தான் விகர்மங்கள் விநாசமாகும். இந்த சங்கம யுகத்தில்தான் இந்த சரீரத்தை கடனுக்கு பெறுகிறேன், அதாவது இயற்கையை ஆதாரமாக பெறுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். கீதையில் இந்த சொற்கள் இருக்கின்றன. வேறு எந்த சாஸ்திரத்தின் பெயரையும் தந்தை எடுப்பதில்லை. கீதையாக ஒன்று மட்டுமே இருக்கிறது. இதுதான் ராஜயோக படிப்பு. கீதை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதில் முதலில் பகவான் வாக்கு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போது பகவான் என்று யாரை சொல்வது? பகவான் நிராகாரராக இருக்கிறார். அவருக்கு சொந்த சரீரமே இல்லை. அது நிராகாரி உலகம். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. சூட்ச்ம வதனத்தை உலகம் என்று சொல்வது இல்லை. இது ஸ்தூல சகார உலகம். அது ஆத்மாக்களின் உலகம். விளையாட்டு முழுமையாக இங்கே நடக்கிறது. நிராகார உலகில் ஆத்மாக்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றன. பிறகு பாகத்தை நடிக்க வருகின்றன. இந்த எண்ணங்கள் குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் அமர வைக்கப்படுகிறது. இதைத்தான் ஞானம் என்று சொல்கிறார்கள். வேத சாஸ்திரங்களை பக்தி என்று சொல்வார்கள். ஞானம் என்று சொல்வதில்லை. உங்களுக்கு சாது சந்நியாசிகளோடு அவ்வளவு சகவாசம் இருக்கவில்லை. பாபாவிற்கு அதிக தொடர்பு இருந்தது. அதிக குருமார்களிடம் சென்று இருக்கிறார். நீங்கள் ஏன் சந்நியாசம் செய்தீர்கள்? வீடு வாசலை ஏன் விட்டீர்கள் என்று கேட்டார். விகாரத்தில் புத்தி கெடுகிறது, அதனால் வீடு வாசலை துறந்தேன் என்று சொன்னார். நல்லது. காட்டில் சென்று இருக்கும்பொழுது வீடு வாசல் நினைவிற்கு வந்ததா? ஆமாம் என்று சொன்னார். ஒரு சன்னியாசி வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டதை தந்தை பார்த்திருக்கிறார். எப்போது ஆயுள் அதிகமாகிறதோ அப்போது மனிதர்கள் வான்பிரஸ்த நிலைக்கு போகிறார்கள். சிறு வயதில் வான்பிரஸ்தம் பெற முடியாது. கும்பமேளாவிற்கு பல சின்ன நிர்வாண மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு மருந்து கொடுக்கிறார்கள். அதனால் கர்மேந்திரியங்கள் குளிர்ந்து விடுகின்றன. நீங்களோ யோக பலத்தால் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். யோக பலத்தால் வசமாகி கடைசியில் குளிர்ச்சி அடைந்தே தீரும். பாபா மாயா அதிக தொல்லை கொடுக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். அங்கே அப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதே இல்லை. எப்பொழுது நீங்கள் யோகத்தில் உறுதியாய்வீர்களோ அப்போது கர்மேந்திரியங்கள் வசப்படும். கர்மேந்திரியங்கள் சாந்தியாகிவிடும். இதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். அங்கே இப்படி சீச்சி வேலைகள் நடக்காது. அப்படிப்பட்ட சொர்க்கதாமத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். உங்களை தகுதி பெற வைக்கிறார். மாயா உங்களை தகுதியற்றவராக மாற்றுகிறது. சொர்க்கத்திற்கு, அதாவது ஜீவன் முக்தி தாமத்திற்கு போவதற்கு தகுதியற்றவராக மாற்றுகிறது. தந்தை அமர்ந்து தகுதி பெற வைக்கிறார். அதற்காக பியூரிட்டி முதலில் இருக்கிறது. பாபா நாங்கள் பதித்தர்களாக மாறிவிட்டோம், எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று பாடுகிறார்கள். பாவனர் என்றால் பவித்திரமானவர்கள். அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் குடிக்க வேண்டும் என்று பாடலும் இருக்கிறது. அதற்கு விஷம் என்று பெயர் இருக்கிறது. அது முதல் இடை கடை துக்கத்தை கொடுக்கிறது. அதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. தந்தை எத்தனை முறை வந்திருக்கிறார். குழந்தைகள் உங்களை சந்தித்திருக்கிறார். நீங்கள் கீழானவர்களிலிருந்து உத்தம மனிதர்களாக மாற்றப்படுகிறீர்கள். ஆத்மா பவித்திரமாக மாறினால் ஆயுளும் நீளமாக மாறிவிடுகிறது. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாம் கிடைத்து விடுகின்றன. இதையும் நீங்கள் போர்டில் எழுத முடியும். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் ஃபார் 21 ஜெனரேஷன் இன் 1 செகண்ட். 21 பிறவிகளுக்கு இந்த ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. சில குழந்தைகள் போர்டு வைப்பதற்கும் பயப்படுகிறார்கள். எல்லோருடைய வீடுகளிலும் போர்டு இருக்கவே செய்கிறது. நீங்கள் சர்ஜனின் குழந்தைகள் தானே. உங்களுக்கு ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கின்றன. நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கொடுங்கள். கொடுக்க முடியும் போது ஏன் போர்டில் எழுதுவதில்லை? இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் ஹெல்த், வெல்த் இருந்தன, பவித்திரமும் இருந்தது என எழுதினால் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி ஒரு நொடியில் கிடைக்கிறது. உங்களிடம் அதிக மனிதர்கள் வருவார்கள். இதே பாரதம் தங்க குருவியாக இருந்தது. இவர்களின் ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் அமர்ந்து புரிய வையுங்கள். பிறகு இவர்கள் எங்கே சென்றார்கள்? 84 பிறவிகளை இவர்களே முதலில் பெறுவார்கள். இவர் நம்பர் 1 இருக்கிறார். இவரே பிறகு கடைசியில் வருவார். இப்போது உங்கள் 84 பிறவிகளின் கடைசி 84 பிறவிகளின் சக்கரம் முடிந்தது என்று தந்தை சொல்கிறார். பிறகு ஆரம்பமாக வேண்டும். எல்லையற்ற தந்தையே இந்த பதவியை பெற வைக்கிறார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் பாவனமாக மாறி விடுவீர்கள் என்று மட்டும் சொல்கிறார். 84 பிறவிகளை அறிந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். எனினும் படிப்பும் தேவைதானே. உங்களை சுய தரிசன சக்கரதாரிகள் என்று சொல்கிறார்கள். புதியவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சுயம் என்று ஆத்மாவிற்கு சொல்லப்படுவது உங்களுக்கு தெரியும்.
ஆத்மாக்கள் நாம் பவித்திரமாக இருந்தோம். ஆரம்பத்திலிருந்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தோம். அதையும் தந்தை சொல்கிறார். நீங்கள் முதலில் சிவனுக்கு பக்தி செய்ய ஆரம்பித்தீர்கள். அப்போது நீங்கள் அவ்விபச்சாரி பக்தர்களாக இருந்தீர்கள். இதை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முதலில் இந்த பிறவி எடுத்திருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருந்தால் முந்தைய பிறவியில் இவர் அப்படிப்பட்ட கர்மம் செய்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஒருவர் நோயாளியாக இருந்தால் முந்தைய கர்மத்தின் கணக்கு வழக்கு என்று சொல்வார்கள். நல்லது, இந்த லட்சுமி நாராயணர் என்ன கர்மம் செய்தார்கள்? இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இவர்களின் 84 பிறவிகள் முடிந்துவிட்டன. பிறகு முதல் நம்பருக்கு வர வேண்டும். பகவான் சங்கம யுகத்தில் தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இருந்தும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் ஆழமான விளைவுகளை தந்தை புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் உங்கள் கர்மம் விக்கர்மமாக மாறுகிறது. அங்கே கர்மம் அக்கர்மமாகிறது. அங்கே ராவண ராஜ்யமே இல்லை, விகாரமே இருப்பதில்லை. அங்கே இருப்பதே யோக பலம். எப்போது நாம் யோக பலத்தில் உலகின் எஜமானர்கள் ஆகிறோமோ அப்போது நிச்சயம் பவித்திர உலகமும் தேவை. பழைய உலகை அப்பவித்திர உலகம் என்றும் புதிய உலகை பவித்திர உலகம் என்றும் சொல்கிறார்கள். அது விகாரமற்ற உலகம், இது விகார உலகம். தந்தையே வந்து வேசியாலயத்திலிருந்து சிவாலயமாக மாற்றுகிறார். சத்தியுகம் சிவாலயம். சிவபாப்பா வந்து உங்களை சத்தியுகத்திற்கு தகுதி பெற வைக்கிறார். லட்சுமி நாராயணரின் கோவிலுக்கு சென்று நீங்கள் கேட்க முடியும், இவர்கள் இந்த பதவியை எப்படி பெற்றார்கள், எப்படி உலகின் எஜமானர்களாக மாறினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்று தந்தை சொல்கிறார். இவர்கள் இந்த பதவியை எப்படி பெற்றார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் என்று தந்தையின் குழந்தைகள் நீங்களே சொல்ல முடியும். இவர்களே 84 பிறவிகளை முழுமையாக எடுத்திருக்கிறார்கள். பிறகு புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு வந்து தந்தை ராஜயோகத்தை கற்பித்து ராஜ்யத்தை கொடுத்தார். அதற்கு முன்னதாகவே நம்பர் 1 பதித்தமாக இருந்தார்கள். பிறகு நம்பர் 1 பாவனமாக மாறினார்கள். அப்படி முழு ராஜஸ்தானியும் இருக்கிறது. இவர்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தது யார் என்பது உங்கள் சித்திரங்களில் தெளிவாக இருக்கிறது. பரமாத்மாவே மிக உயர்ந்தவராக இருக்கிறார். தேவர்கள் கற்பிக்க முடியாது, பகவானே கற்பிக்கிறார். அவரை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். அப்பா டீச்சர் சத்குரு என்றும் சொல்கிறார்கள். யார் சிவனுக்கு ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்திருப்பாரோ அவரே இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த கோவிலை கட்டியிருக்கிறீர்கள். இவர்கள் இந்த பதவியை எப்படி பெற்றார்கள்? இவர்களின் ராஜ்யம் எப்போது இருந்தது? பிறகு இவர்கள் எங்கே சென்றார்கள்? இப்பொழுது இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் கோவில் கட்டுபவர்களிடம் கேளுங்கள். நீங்கள் 84 பிறவிகளின் கதைகளை சொன்னால் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். சித்திரம் பாக்கெட்டில் இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். யார் ஆரம்பத்திலிருந்து சிவனுக்கு பக்தி செய்து இருப்பாரோ அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார், மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார். இவர் நமது குலத்தை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாளுக்கு நாள் பாபா மிக எளிய உத்திகளை சொல்கிறார். பரமபிதா பரமாத்மாவே அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். 21 ஜென்மங்களுக்கு சத்தியுக அரச பாக்கியம் கிடைத்து விடுகிறது. 21 ஜென்மங்களுக்கு ஆஸ்தி இந்த படிப்பால் தான் கிடைக்கிறது. தலைப்புகள் அதிகம் இருக்கின்றன. வேசியாலயம் மற்றும் சிவாலயம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்ற தலைப்பில் நாம் பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாற்றை சொல்ல முடியும். லட்சுமி நாராயணரின் 84 பிறவிகளின் கதை என்பதும் ஒரு தலைப்பு. உலகில் அமைதி எப்படி இருந்தது, பிறகு அசாந்தி எப்படி ஏற்பட்டது, இப்போது மீண்டும் எப்படி ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு தலைப்பு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இப்போது உயர்ந்த மனிதர் ஆவதற்காக நினைவின் பலத்தால் ஆத்மாவை பவித்திரமாக மாற்ற வேண்டும். கர்மேந்திரியங்களால் எந்த விகர்மத்தையும் செய்யக்கூடாது. 2. ஞானவானாகி ஆத்மாக்களை எழுப்பும் சேவை செய்ய வேண்டும். ஆத்மா வடிவ ஜோதியில் ஞான யோகத்தின் எண்ணெய் ஊற்ற வேண்டும். ஸ்ரீமத் படி புத்தியை சுத்தமாக மாற்ற வேண்டும். வரதானம். பாயிண்ட் சொரூபத்தில் உறுதியாக இருந்து மனம் புத்தியை நெகட்டிவ் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கும் விசேஷ ஆத்மா ஆகுக. எந்த சீசன் வந்தாலும் அந்த சீசனின் பாதிப்பில் இருந்து தப்பிக்க அதற்கு தக்கபடி கவனம் கொடுக்கப்படுகிறது. மழை வந்தால் குடை, ரெயின்கோட் போன்றவற்றின் மீது கவனம் கொடுப்பார்கள். குளிர்காலம் வந்தால் கம்பளி ஆடைகளை பயன்படுத்துவார்கள். அப்படி இந்த நேரம் மனதிலும் புத்தியிலும் நெகட்டிவ் உணர்வை தோற்றுவிக்கும் விசேஷ காரியத்திற்கு மாயா செய்து கொண்டிருக்கிறது. அதனால் விசேஷ பாதுகாப்பு சாதனத்தை கைக்கொள்ளுங்கள். இதற்கான சகஜ சாதனம் ஒரு பாயிண்ட் சொரூபத்தில் உறுதியாக இருப்பது. ஆச்சரியக்குறி அல்லது கேள்விக்குறி போடுவதற்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் விசேஷ ஆத்மா ஆவது. ஸ்லோகன். ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் அப்படியே செய்கிறேன் என்று சொல்பவரே
கீழ்ப்படிபவர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.